ஹலோ டிசைனர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தையல் டிசைனர் கோச்சு. இன்றைக்கி அகெயின் இன்னொரு ஆன்லைன் ஸ்டூடெண்ட் ஒர்க் பார்க்க போகிறோம். இவங்க பேர் சுமதி கண்ணன். ஏற்கனவே சுமதி மேம்கிட்ட ஒருத்தவங்களுடைய வீடியோ போட்டிருப்பேன். இவங்க பேர் சுமதி தான், சுமதி கண்ணன். இவங்களுமே பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணுறவங்க தான். நான் அவங்க வீடியோவில் சொல்லும்போதே இவங்களை மென்ஷன் பண்ணியிருப்பேன். இவங்க ஸ்டார்ட் பண்ண டேட்டு அது எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இவங்களோட ஜேர்னி அண்ட் இவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஆரி ஒர்க்குனாக்கா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு ஹேண்ட் ப்ராக்டிஸ் தேவை. அது ஒரு மெக்கானிசம், அதை நம்ம புரிஞ்சிக்கணும். நம்ம கையும் மனசும் ஒன்றா இணையும் போது தான் அந்த ஹார்ட்டே நமக்கு ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அப்போ ஸ்டார்டிங்கில் சில பேருக்கு அது ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய மனசும் நம்மளுடைய மூமெண்ட்டும் ஒருங்கிணையணும். அதுக்கப்புறம் தான் வரும். அது ஒன்ஸ் இணைஞ்சிருச்சுன்னா நமக்கு சூப்பராக ஒர்க்லாம் வந்துடும். ஸோ அப்படிப்பட்ட ஜேர்னியை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறாங்க. என்னோடய சில கண்டிஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா அது பெருசாக தான் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சில பேருக்கு நான் அதை வலியுறுத்த மாட்டேன். சில பேருக்கு கண்டிப்பாக ரீடியூ கொடுத்து அதை வலியுறுத்துவேன். ஏன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சுமதி கண்ணன் மேம் சொல்லலாம். இவங்க சின்னதாக தான் எடுப்பாங்க. ஆனால் அப்படி சின்னதாக எடுக்கிறதையும் அழகாக நீட்டாக பண்ணிவிடுவாங்க. அதனாலே இவங்களுக்கு நான் ரீடியூ சொல்லலை. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா பெருசாக எடுத்தாலுமே ஃபினிஷிங் வராது. அந்த மாதிரி நான் ரீடு தான் சொல்லுவேன். ஸோ அவங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட்டையும் அவங்களுக்கு கொடுங்க. உங்களுடைய விஷஸையும் அவங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். த்ரெட்டோட சிக்ஸாக்டில் சரியும் போட்டிருக்கேன், சில்க் த்ரெட் லைன் போட்டிருக்கேன், சிக்ஸாக் ஸ்டிச்சு, அதோட ஷேப்ஸு. இது சில்க் த்ரெட்டில் நான் பண்ண ப்ராஜெக்ட். இது எனக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டைம் ஸ்பெண்ட், கிட்டத்தட்ட 1 வீக் ஆச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு நான் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. மேம் இதுவும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது சரி த்ரெட்டில் பண்ணது க்யூட்டாக இருக்குன்னு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது பேட்சிங் ஸ்டிச்சு, அதோட ஷேப்ஸு, இது அதோட ப்ராஜெக்ட்ஸு. மேட்சிங் ஸ்டிச்சில் நான் ஒன்று சொல்லணும். மேம் இதில் கூட போட்டிருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்ஸில் நான் போட்டிருப்பாங்க. மேம் சொல்லியிருந்தாங்க க்ரியேட்டிவாக ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க பீட்ஸ் எல்லாம் வச்சு அப்படின்ட்டு. நான் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மேம் சொல்கிறதா கேட்கும்போது. அதுக்கப்புறம் இது ஸ்டெம் ஸ்டிச்சு, அதோட ப்ராஜெக்ட்ஸு, சேவ்ஸு. இது ப்ராஜெக்ட்ஸு. இது 1 and 2. ஆனால் ஃபஸ்ட்டு நான் இதை தான் பண்ணினேன். மேம் சொன்னாங்க நல்லா இருக்குது, ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு மேம் கிட்ட இந்த இதை அனுப்பிச்சேன், ஃபோட்டோ அனுப்பிச்சேன். இது நல்லா இருக்குமா, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்புறம் ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்தது, நல்லா வந்திருந்தது எனக்கு. அது லைக் பண்ணேன். இது எண்டு நாட்டு காட்டன் இது ஷூயிங் த்ரெட்டு, சில்க் த்ரெட்டு, சாரி த்ரெட்டில் போட்டது. இது என்ன ஆக்சுவலாக முன்னாடி ஒட்டியோட நான் மறந்துட்டேன். இந்த கட் பண்ணதுக்கு மிஸ் ஆகிடுச்சு, எடுத்து ஒட்டியிருக்கீங்க. டபுள் பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சு டைப் 1. இது அதோட ப்ராஜெக்ட்ஸு. நான் எல்லாமே இப்போவே பெருசாக ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவேன் ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் நம்ம கை பழக்கமாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அதில் நான் இது ஒன்று தான் இமேஜ் எடுத்தேன். அது மிரர் ஷேப்பில் போட்டு 2 எடுத்து பண்ணியிருக்கேன். மேம் இதுவும் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சு டைப் 2. இது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த போட்டிருக்கேன் பாருங்கள். இது ஆக்சுவலாக தப்புன்னு சொல்லிட்டு மேம் ரீடூ பண்ண சொன்னாங்க. செகண்ட் பண்ணேன். இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணேன். கொஞ்சம் ஃபில் பண்ணுறது கொஞ்சம், ஏன்னா துணியெல்லாம் ரொம்ப இழுத்துட்டே இருந்தது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணேன். அது மாதிரி இதுவும் அப்படி தான் சொன்னேன். மேம் ரீடூ கொடுத்துட்டாங்க. அதில் இது ஷேப்பு, இதுவும் ஷேப் தான். அப்புறம் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதோட ப்ராஜெக்ட்ஸ். இது டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இந்த இதுவும் நான் ரொம்ப பிடிச்சி ரசித்து பண்ணேன். கலராக பண்ணேன், ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இது ஃப்ளை ஸ்டிச்சு, இது ஷேப்ஸு. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்ஸில் நான் சொல்லணுன்னா இது மட்டும் இருந்தது. இந்த ஷேப்ஸ் எல்லாம் கொஞ்சம் நானாக க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இது எனக்கு ரொம்ப லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சு. இது ஷேப்ஸு. இந்த ஷேப்ஸ் பண்ணுறது ரொம்ப ரசித்து பண்ணேன். ஒரு ஈவன் இந்த ஷேப் பண்ணி முடித்தோடனையும் நான் ஆக்சுவலாக ஒரு ப்ளவுஸ் போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது அதோட ப்ராஜெக்ட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சு A4 சைஸ் ப்ராஜெக்ட் பண்ணணும் இந்த இதில்.
பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி டான்ஸிங் டால் கார்ட்டூன் வந்து மேம் கிட்ட ஒரு 4-5 அனுப்பிச்சேன். இது நல்லாயிருக்கு, இது பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலாக இந்த டைம் வந்து எங்கள் பாப்பா வந்து டான்ஸ் கிளாஸ் போயிட்டுருந்தா. எங்கள் பாப்பா தான் இது கலரை சூஸ் பண்ணி கொடுத்தா. எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இது ஃப்ரெஞ்ச் நாட் ஷேப்ஸு. ஏன்னா அந்த ஃப்ளாட் லோட் ஸ்டிச் போடுற வரைக்கும் நான் கிட்டத்தட்ட 1 வீக் வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். ஃப்ளாட் லோட் பண்ணுறதுக்கு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து ஒரே நாள்லேயே நான் போட்டேன். ஃப்ரெஞ்ச் நாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போட்டேன். நான் இந்த இது ரொம்ப ரசித்து ரொம்ப பிடிச்சி போட்டேன். ரொம்ப கொஞ்சம் தடிமனாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. இது பேட்டர்ன் ஸ்டிச் டைப் 1 அண்ட் டைப் 2 அதோட ப்ராஜெக்ட்டு. மேம் இதில் 2ல் ஏதாவது ஒரு இதுக்கு மட்டும் ப்ராஜெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதனால் டைப் 1 பெரிய ப்ராஜெக்ட்ஸு. இதில் மேம் மெசேஜ் போல் க்ரியேட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்காங்க. இதுலேயுமே இந்த சம்மிக்கி ஒர்க் வச்சு இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருப்பேன். இதுலேயும் க்ரியேட்டிவாக இருக்குன்னு தான் சொன்னாங்க மேம். மேம் சொல்கிற கமெண்ட்ஸ் கேட்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. ப்ளஸ் நான் இண்டிவிஜுவலாகவும் மேம் கிட்டே கேட்பேன். எப்போ கேட்டாலும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. நம்ம இதில் மேம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. இது பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு டைப் 1 அண்ட் டைப் 2. இது ஃப்ளாட் லோட் போட்டு டைப் 2 வந்து பண்ணணும். இது வந்து அதோட ஷேப்பு. இது வந்து லேயர் போட்டு டைப் 2ல், அதாவது டைப் 1 அண்ட் டைப் 2 ரெண்டுமே வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச் போட்டிருப்பேன். இதில் ஃப்ரெஞ்ச் நாட்டு இதெல்லாம் போட்டிருப்பேன். கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் எல்லா ஸ்டிச்சுமே கொஞ்சம் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். இது செயின் ஸ்டிச்சு. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா இமேஜுமே நான் வந்து பார்த்து செலக்ட் பண்ணுவேன். ப்ளஸ் 1-2 கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஆனாலும் கொஞ்சம் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, அதோட ஷேப்பு அண்ட் ப்ராஜெக்ட்ஸு. கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஆனால் ஷேடட் பட்டன் ஹோல்ஸ் ஸ்டிச்சு டைப் 1 அண்ட் டைப் 2. இது அதோட ஷேப்பு, இது அதோட ப்ராஜெக்ட்ஸு. சுகர் பீட்ஸில் அவுட்லைன் கொடுக்குறது. இதெல்லாம் அதோட ஷேப்ஸு. இது வந்து அதோட ப்ராஜெக்ட்ஸு. இது ஹாஃப் லூட் ஸ்டிச் டைப் 1 அதோட ஷேப்பு அண்ட் ப்ராஜெக்ட்ஸு. இது போட்டால் வருமானது கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு ட்ரை பண்ணேன். மேம் இந்த இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தனியாகவே கமெண்ட் பண்ணி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் தனியாக இண்டிவிஜுவலாக கேட்டேன், மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, க்ரியேட்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேம் கிட்ட வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா நல்லா உங்களை வந்து என்ன சொல்கிறது, நல்லா ட்ரெயின் பண்ணிடுவாங்க அவங்க. நீங்கள் வந்து பாதி போட்டுட்ருக்கும்போதே வந்து ஒரு இதே போட்டுக்கலாம், ப்ளவுஸே போடலாம், அந்தளவுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. இந்த ஹாஃப் லோட் டைப் 2 ஷேப்பு, இதோட ஷேப்ஸ் 1 and 2. இது இந்த இது ஆப்பிள் ஃபோனு. இந்த சமயம் தான் ஆப்பிள் ஃபோன் வாங்கினேன். ஸோ அதனால அந்த ஆப்பிள் ஃபோனோட இதே போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்தது. அதை வச்சு தான் நான் போட்டேன். இது லேசி டேசி ஸ்டிச்சு, ஷேப்பு அண்ட் ப்ராஜெக்ட்ஸு. இது மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு. இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சை நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச் போடும்போது என் பையனோட பர்த்டே January 26. ஸோ அதுக்காக தான், அந்த ஞாபகத்துக்காக இதை போட்டேன் நான். இந்தியன் ஃப்ளாக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சோத்தி ஸ்டிச்சு, அதோட ஷேப்ஸ் இதெல்லாம், இதோட ப்ராஜெக்ட்ஸு. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ரசித்து போட்டேன். நம்மக்கிட்ட குறைஞ்ச ஃபீஸ் தான் இருக்கும், ஆனால் நல்ல நம்ம கை பழக்கத்துக்காகவே இமேஜஸ்லாம் கொஞ்சம் பெருசாக எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மேம் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது வாட்டர் ஃபில்லிங்கு ஷேப்ஸ் போடும்போது ஈஸியாக இருந்தது. பட் உள்ளே வந்து நம்ம இது பண்ணும்போது ரொம்ப குட்டியாக போடும்போது இதுலேயும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். குட்டியாக போடும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி கச்சன்னு இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் ஷேப்ஸில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது.
ரொம்ப பொறுமையாக போட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதும் போட்டேன் இது. ஒவ்வொரு இமேஜும் நான் பார்த்து செலக்ட் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சா மட்டும்தான் நான் அது 2-3 டைம் நான் போட்டு பார்த்து எனக்கு பிடிச்சதுனா மட்டும்தான் வந்து அதை நான் செலக்ட் பண்ணி போடுவேன். இது வந்து வீல் ஸ்டிச்சு, ஷேப்ஸு 1 and 2. இது இன்னு, இது வந்து அவுட்டு. அந்த இது அதோட ப்ராஜெக்ட்ஸு. இது வந்து அந்த பிரிண்டர் ஆப்பில் இருந்து இது எடுத்தது. ப்ளஸ் இதை நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். எம்டியாக இருந்த மாதிரி இருந்தது, அதை நான் கற்றுக்கிட்டேன். இது வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இதுதான் அதோட ப்ராஜெக்ட்ஸு. இது நானாக போட்டுட்டேன், ஆனால் மேம்க்கு நான் இதை அனுப்பலை. இது நானாக போட்டுக்கிட்டேன். அப்புறம் இது புல்லி நாட் மெத்தடு, காட்டன் அண்ட் சில்க் த்ரெட்டு. இது வந்து காட்டன் த்ரெட்டில் போட்டது. இது அந்த எம்ப்ராய்டிங் த்ரெட்டில். இது வந்து சில்க் த்ரெட்டில் போட்டது ப்ராஜெக்ட்ஸ். இது எஸ்கே சுமதி கண்ணன். இது என் குழந்தைங்க ஹரி அண்ட் நிஷா. அதுக்கப்புறம் ஒய் ஸ்டிச்சு. இது அதோட ஷேப்பு, அதோட ப்ராஜெக்ட்ஸ். ரிங் நாட்டு சில்க் த்ரெட்டில் பண்ணுறது. இது பண்ணும்போது தான் மேம் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஸ்டார் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மேம் அது மாதிரி எனக்கு ஸ்டார்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 4 ஸ்டார்ஸ் வாங்கியிருந்தேன் நான். இதோட ஷேப்பு ரொம்ப பிடிச்சி பண்ணேன். கலர் காம்பினேஷன்ஸில் பார்த்து பண்ணேன். ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அன்றைக்கி தான் நான் சென்ட் பண்ணேன். இது February 14க்காகவே இந்த ஸ்பைடர் வீல் ஸ்டிச் நான் பண்ணேன். ரொம்ப அழகாக இருந்தது, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நான் செகண்டு A4 சைஸ் இது தாம்பூர் ஸ்டிச்சு. இதோட ஷேப்பு அங்கே கேரளா ட்ரெடிஷ்னல் விமன் A4 சைஸ் ப்ராஜெக்ட்ஸ். பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிளாத் வந்து நான் வந்து ப்ரௌன் கலர் செலக்ட் பண்ணேன். ஆக்சுவலாக ஒயிட் கலர் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ரொம்ப பிடிச்சி தான் பண்ணேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. மேம் அப்பப்போ அதை கம்யூனிட்டி போஸ்ட்லலாம் போடுவாங்க. அதை நம்ம தான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. பீட் லோட் ஸ்டிச்சு, சுகர் பீட் லோட் ஸ்டிச்சு. இந்த இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் ஆப்ஜெக்ட்ஸு. இது இல்யூஷன் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல பார்க்குறதுக்கு. இது வந்து நம்ம போட்டால் தான் அது வந்து தெரியும், பார்க்கும்போது நம்மளுக்கு அது தெரியாது. இதில் இந்த லீவ்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது கத்தானா பீட்ஸில் லோட் ஸ்டிச்சு. இதுவும் சேம் அதே மாதிரியே இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக கொஞ்சம் நினச்சேன். இது வந்து ஃப்ளவர், அதோட ஷேப் போட சொன்னாங்க. ஆக்சுவலாக மேம் இங்கே ஃப்ளவர்ஸ் நான் கேட்டிருந்தேன், டைமில், அதனால் நான் பண்ணலை. அதுக்கப்புறம் லாங் அண்ட் ஷார்ட் கப்பிள் ப்ராஜெக்ட்ஸு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சி ரசித்து நான் பண்ணினது. இந்த இது ரொம்ப பிடிச்சி பண்ணேன். கிருஷ்ணன் அண்ட் ராதை. இதோட இது சிம்பிள் தெரியணுன்றதுக்காக தான் முன்னாடி வந்து மயிலரக வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. கலர் காம்பினேஷன்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பார்த்து பண்ணேன். ஆக்சுவலாக இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பண்ணலை. என் மேம் வந்து கிரீடம்லாம் கொஞ்சம் நல்லா காமிங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. திரும்ப நான் போட்டு பார்த்தேன். இதை வச்சு பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் ஆகுதுன்னு சொல்லி 4.5 ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க எனக்கு. அப்புறம் திரும்ப இது போட்டோன்னையும் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணி திரும்ப 5 கொடுத்தாங்க எனக்கு. ரொம்ப நல்லது. ஆனால் நன்றிட்டு கரெக்டாக சஜஷன் சொல்லுவாங்க. நம்ம பண்ணாலுமே இது தப்பு, இது கரெக்டாக, இந்த இடத்துல நம்ம எல்லாம் கரெக்டாக போட்டிருப்போம்னு நம்ம நினைப்போம். ஆனால் மேம் வந்து இந்த இடத்துல கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கைன்ஸுன்றது கரெக்டாக ப்ரூவ் பண்ணுவாங்க மேம். கத்தானா பீட்ஸோட அவுட்லைன் ஸ்டிச்சு. ஷேப்பு இந்த ஷேப்ஸ் இதுதான் ஷேப்பை ஒன்று மட்டும் போட சொன்னாங்க. சரி நம்ம ஒன்று இதுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளவர்ஸ்க்கு இந்த லீவ்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்ததா, அதனால சரி நான் 3 போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 போட்ட ப்ராஜெக்ட்ஸு.
இதுவும் மேம் சொல்லுவாங்க க்ரியேட்டிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி என்கிட்ட நிறைய அவங்க சொல்லுவது உங்களுக்கு ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஷமிகா சீக்வன்ஸ் ஸ்டிச் டைப் 1 and 2 and 3. இது வந்து இந்த ஃப்ளவர்ஸ் வச்சு கட்டது. இதில் வந்து 4 இதுவுமே பண்ணி ஒரே ப்ராஜெக்ட்ஸாக பண்ண சொன்னாங்க. 4 டைப்ஸுமே யூஸ் பண்ணி ஒரே ப்ராஜெக்ட்ஸாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. பீட் ஃபில்லிங் ஸ்டிச்சு இது வந்து ஷேப்பு, இது வந்து ப்ராஜெக்ட்ஸு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பண்ணும்போது எப்படி வரப்போகுதுன்னு நினச்சேன், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பண்ண பின்னாடி தான் ரொம்ப அழகாக இருந்தது. இது இந்த ஷேப்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நாம சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி நேச்சுரலாக அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இங்கே நிறைய பீட்ஸ் எல்லாம் கிடைக்காது. மேம்கிட்ட கேட்பேன், இருக்கிறத வச்சு போடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு. கத்தானா ஃபில்லிங் அது வந்து பீட்ஸ் ஃபில்லிங் ஸ்டிச்சு. இது வந்து கத்தானாவில் ஃபில்லிங் ஸ்டிச்சு. இது அப்படியே பேட்ச் ஒர்க் மாதிரி இருக்கும். இது அதோட ஷேப்பு ஃபஸ்ட்டு இதுதான் மேம் போட சொன்னாங்க ஷேப்ஸு. அவங்க ஒரு ஷேப் கொடுத்துருந்தாங்க. மேம் நான் இல்லை நீங்களாம் ஒரு ஷேப் எடுத்து பண்ணுங்கன்னாங்க. நான் இதை பண்ணி காமிச்சேன். மேம் இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது ப்ராஜெக்ட்ஸ் அப்படியே ஒரு பேட்ச் ஒர்க் பண்ண மாதிரியே இருக்கும். நான் ரசிச்சு பண்ணேன். நல்லா எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. சில இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே பேட்ச் ஒர்க் எடுத்து பண்ண மாதிரி இருந்தது. இதெல்லாம் அப்படியே பேட்ச் ஒர்க் அப்படியே பண்ண மாதிரியே இருக்கும். மேம் சூப்பராக இருக்குது அப்படின்னு நல்லா சொல்லியிருந்தாங்க. இது ஸ்டோன் செயின் டைப் 1 and டைப் 2 இருந்தது. இது இமேஜும் எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் போடணுன்ற ஏதாவது ஒரு பிக்சரில் இன்ஸ்ட்ருமெண்ட் போடணும்னு ஆசை. ஆனால் எதுக்குமே எனக்கு தெரிஞ்சு நான் போடலை. அதனால சரி இதை நம்ம எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ரொம்ப அழகாக வந்திருக்குது, சூப்பராக இருந்தது. இதோட ஷேப்பு ரவுண்டு மட்டும் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நானாக ஒரு வீணை ஒரு இது வரைஞ்சி வயலின் வரைஞ்சி அதில் நானாக ஒரு மியூசிக்கல்ஸ் இது இருக்கிற மாதிரி போட்டு அப்படியே ஃபுல்லாக வயலின் மாதிரி வரைஞ்சேன். இது ஷேப்பு. அதுக்கப்புறம் இது என்னோட திருப்திக்காக போட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மைக்ரோ சுகர் பீட்ஸு இதை வச்சு தான் நான் போட்டேன். ரொம்ப அழகாக இருந்தது. இது போட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாக. இதுவும் நான் போடணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் எலிஃபெண்ட்டும் நான் போடவே இல்லை. சரி ஏதாவது போடவே நினச்சேன் அப்படின்னு போட்டேன். இது டைப் 2 ப்ராஜெக்ட்ஸ் எலிஃபெண்ட் லாஸ்ட் ஒன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மேம்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நிறைய இடத்துல எனக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. நம்ம லாங் அண்ட் ஷார்ட் ப்ராஜெக்ட்ஸு சரி, தாம்பூர் ஸ்டிச்சும் சரி, ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சும் சரி, நான் பண்ணும்போது ஒவ்வொரு சமயம் ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி போர் அடிக்கும்ன்றப்ப நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் லேட்டாக பண்ணுவோம் அப்படின்னா அப்புறம் எல்லோரும் போஸ்ட் பண்ணுறதை பார்த்துட்டு இல்லை நம்மளுக்கு டைம் ஆகிடும், முடிக்க முடியாது, சொன்ன டயத்துக்குள்ளே முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் பண்ணுவேன். ஆனால் குரூப்ஸில் எல்லாருமே போஸ்ட் பண்ணுறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சூப்பராகவும் பண்ணுவாங்க எல்லோரும். மேம் அந்தளவுக்கு எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணுவாங்க. நான் மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ வெரி மச்.